தனுஷ்கோடியில் பார்ட் 2 வீடியோ இது. அங்கே காற்று செம்மையாக வீசிட்டு இருந்தது. அந்த காற்றோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய ஷாப் இருந்தது, குட்டி குட்டி ஷாப். கடல் சம்மந்தமான பொருட்கள் தான் எல்லாமே. சிப்பி, முத்துக்கள்ன்ட்டு வித்தியாசமான பொருட்கள் இருந்தது. அதை வச்சே குழந்தைங்களுக்கான பாசி, வளையல் அந்த மாதிரி நிறைய செஞ்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஏதாச்சும் வாங்கலாமான்னு சொல்லி வீட்டுக்கு கொஞ்சம் சில பொருளெல்லாம் வாங்கினோம். அதுக்கப்புறம் அந்த கடல் அலையெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. போய் நின்று ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். பார்க்குறதுக்கு கடல் அலைகளும், சாப்பிட்றதுக்கு நிறையா ஸ்நாக்ஸும் கிடச்சிது. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான பிளேஸை விசிட் பண்ணோம். அதாவது 1964 ரொம்ப பிஸியாக இருந்த சிட்டியாக இது. 1964 வந்து சுனாமி வந்து ஃபுல்லாக இருந்த இடமே தெரியாமல் அழிஞ்சிச்சு. இது வந்து ஒரு சர்ச்சு, இருந்த இடமே தெரியாமல் அழிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து அங்கே பஜ்ஜியெல்லாம் கிடச்சிது. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு சிப்பியால் செஞ்ச நிறையா பொருட்களை வந்து அழகாக செஞ்சு வித்துட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அங்கே அழகழகாக புத்தர் பொம்மையெல்லாம் இருந்தது. அங்கே பாருங்கள், ஒரு ஃபிஷ் எல்லாம் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கடல் பீச் இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அங்கே போய் விளையாடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக அங்கே போயிட்டோம். மண்ணை பார்த்தாவே நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஃபேமிலியோட இன்சியல் நேமெல்லாம் போட்டு எழுதிட்டு இருந்தேன். எங்கள் ஃபேமிலி நேம் மேலே அலைக்கு ஒரு கண்ணு ஹார்ட்டை போட்டு அம்புறதுக்குள்ளே வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. அங்கே அலையோட சவுண்ட் ரொம்ப அதிகமாகவும் வேகமாகவும் இருந்துச்சு. ஓடிக்கிட்டே இருந்தேன் நான். 1964 அப்போ என்னென்ன இங்கே இருந்ததுன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் போர்டு வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது. அதுவும் அழிஞ்சது தான். பட் அதையும் போய் பார்த்து வந்து ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த சாமியும் போய் நல்லா வேண்டிட்டு ராமர் பாதத்தை தொட்டு கும்பிட்டதோட இந்த ட்ரிப்பு முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.